சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில ஒரு கருப்புள்ளியாக மாறுறதற்கு அதாவது சென்னையில அரசு மருத்துவமனையில ஒரு கத்திக்குத்து சம்பவம் நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசு மருத்துவமனையில நடந்த அந்த நிகழ்வு அப்படின்றது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படின்றதும். ஆனாலும் நடக்கிறது. பொதுவாக அரசு மருத்துவமனைகள்னு இல்ல, எல்லா மருத்துவமனைகள்லையுமே நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய வாக்குவாதம் அப்படின்றது தொடர்கதையாகவே தான் இருக்கிறது. அது இப்போதுன்னு இல்லை, எல்லா காலகட்டத்திலையுமே மருத்துவர்களுடனான வாக்குவாதம் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நோயாளிகளால பல நேரங்கள்ல அந்த சிக்கலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளும் வகையில மருத்துவர் விளக்கல அப்படின்னா அந்த நேரத்துல வாக்குவாதம் வரலாம். அல்லது தனியார் மருத்துவமனையா இருக்கு அப்படின்னா அங்க ஃபீஸ் அல்லது வேறு கவனிப்புகள் அப்படின்ற விஷயத்துல வாக்குவாதங்கள் வரலாம். இதை தாண்டி வேறு சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அதுவும் கூட மருத்துவமனை வளாகத்துல வாக்குவாதங்களாக நடப்பது உண்டு. அது வாக்குவாதம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க கேட்கிறாங்க, அதுக்கு பதில் இல்லை, அதற்காக மறுபடியும் அழுத்தமா கேட்கிறாங்கன்றது வேற. ஆனா அது கைகலப்பாக மாறுகிறது அப்படின்னா அதுவே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். அது கத்தி குத்து வரைக்கும் போகுது அப்படின்றது இன்னும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப அந்த மருத்துவமனையில இதற்கு முன்பு தன்னுடைய தாயாரை புற்றுநோய் சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறார். அதற்கு அந்த மருத்துவமனையும் கூட புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கு இசைவு தெரிவித்து அவரை உள்ள அட்மிட் பண்றாங்க. தொடர்ந்து அவருக்கு கீமோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அந்த சிகிச்சை அவருக்கு திருப்திகரமானதாக இல்லையோ அல்லது வேறு காரணங்களோ அவர் அதற்கு பிறகு வேறு மருத்துவமனைக்கு போறாரு. வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு மறுபடியும் ஓமந்தூராருக்கு போறாரு. ஓமந்தூரார்லயும் ட்ரீட் பண்றாங்க. அதற்கு பிறகு அவர் வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அந்த தனியார் மருத்துவமனையில இருந்து சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லி வெளியே அனுப்புறாங்க. இந்த சிடி ஸ்கேன் எடுக்க போன அந்த நாளில் தான் மருத்துவமனைக்கு வந்த அந்த தாயினுடைய மகன் மருத்துவரை போய் நேர்ல பார்க்க போறாரு. நேர்ல பார்க்க போகும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மருத்துவர் தன்னுடைய அறைக்குள் உட்கார வைத்து அவரோடு பேசி இருக்கிறார். அப்போ மருத்துவர் இந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை எழுப்பவே முடியாது. மருத்துவர் அவரை கூப்பிட்டு ரூம்ல உட்கார வச்சு பேசி இருக்கிறாருனாலே மருத்துவர் ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, பொதுவாக அரசு மருத்துவமனையில ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நோயாளிகள், கிட்டத்தட்ட 225 நோயாளிகளை சராசரியாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த இப்ப தாக்குதலுக்கு உள்ளான அந்த மருத்துவர் பாலாஜி என்பவர் புற்றுநோய் சிகிச்சை பிரிவினுடைய துறை தலைவர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் ஆன்காலஜி அப்படின்றது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ பிரிவு. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே ஒரு நாளைக்கு ரொம்ப அளவான சில நோயாளிகளைத்தான் நேரடியாக சந்திப்பது வழக்கம். ஆனால் இவர் அரசு துறையில் இருக்கும் காரணத்தால் அரசாங்கத்திடம் நெருக்கடி அல்லது மக்களிடம் இருந்து இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு நாளைக்கு 150 பேருக்கு மேல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்த மருத்துவர் அவுட் பேஷண்ட்ல இருந்து இன்பேஷண்ட்ல இருந்து அவ்வளவு பேரையும் பாக்குறாரு அப்படின்னா அதுவே அவருக்கு கூடுதல் அழுத்தங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப அவருடைய செயல்பாட்டுல அவருடைய மருத்துவத்துல நம்பிக்கை இல்லை அல்லது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மருத்துவமனை வளாகத்துக்கு உள்ளேயே டீன் அலுவலகம் இருக்கிறது. அந்த டீன் அலுவலகத்தில் போய் நேரடியாக முறையிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மருத்துவமனைக்கு வெளியே கொஞ்ச தூரத்திலேயே காவல் நிலையம் இருக்கிறது. அந்த காவல் நிலையத்துல போய் அவங்க அந்த மருத்துவருக்கு தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு புகார் தெரிவித்திருக்கலாம். அல்லது அங்கு அந்த பகுதியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களை நாடி அந்த இடத்துல புகார் தெரிவித்திருக்கலாம். அல்லது வேறு வழிகளே அவர் நாடி இருக்கலாம். ஆனால் அதை விட்டு அவர் கத்தியை எடுத்தது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. மருத்துவர்கள் எப்போதும் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. மருத்துவர்களும் கனிவோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். அதிகமான மருத்துவர்களை பார்க்கின்ற காரணத்தினாலேயே மருத்துவர் நான் கோவப்படுவேன் அப்படின்றத அவர் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட கூடாதுதான். ஆனால் மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் மருத்துவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. பாதிப்பு என்னவோ நம்முடைய தரப்புக்குத்தான். அப்ப நம்ம தான் இன்னும் கொஞ்சம் புரிதலோட நடந்து கொள்ள வேண்டும். இணையதளத்தில் வருகின்ற கேள்விகளுக்கும் தனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் தீர்வை சொல்ல வேண்டும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் அந்த தாயாருக்கு கொடுக்கப்பட்ட கீமோதெரப்பி சிகிச்சையில இவருக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உண்மையிலேயே இவர் போன தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்
இந்த தாயாருக்கு நல்ல சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் பாலாஜி என்கின்ற அந்த மருத்துவரை நேரடியாக தொடர்பு கொண்டு, எதனால நீங்க இந்த சிகிச்சை கொடுத்தீங்க, அன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல இந்த சிகிச்சையை நீங்க கொடுக்க வேண்டி வந்தது, அது எதற்காக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான்ற கேள்வியை அவரே கேட்டிருக்க முடியும். அது மருத்துவத்துறையில் ரொம்ப சகஜமானது. அது மட்டும் இல்ல, மருத்துவமனையில இதற்கு முன்னாடி இப்ப நம்ம மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவர்கிட்ட போய் எழுத்துப்பூர்வமாக அன்றைய சூழல்ல எதனால இதை செஞ்சீங்கன்றதை எழுதி கொடுங்க சார், நான் இந்த டாக்டர்கிட்ட வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லா மருத்துவர்களும் அதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த தாயாரே நேற்று பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தனியார் மருத்துவமனைக்கு போகும் பொழுது அல்லது இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அங்க எனக்கு இதெல்லாம் கேட்டாங்க. அதை கேட்கும்போது இவர் ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்தா தான், ஒண்ணும் இல்லை, அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஒரு தனியார் மருத்துவமனையில இருந்து வாங்கிட்டு கொண்டு அரசு கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில கொடுக்கணும். அப்ப அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இவர்கிட்ட கேட்கறாங்க, அப்படியாமா நான் லெட்டர் தர்றேன் அப்படின்னு அவர் லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப மருத்துவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. நான் ஏமா லெட்டர் கொடுக்கணும், போமா வேலையை பாருமா அப்படின்னு அவர் சொல்லல, அவர் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப பேசிக்கான சில விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணி இருக்கிறார். நோயாளிகள் தரப்பிலிருந்து புற்றுநோய் சிகிச்சை அப்படின்றது எப்போதுமே ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான். மூளை புற்றுநோயால என்னுடைய நண்பர் ஒருத்தரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில நானே அவர் உயிர் பிரியும் தருவாய் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அதனால அரசு மருத்துவமனைக்குள்ளுக்குள்ள ஒவ்வொரு மருத்துவரும் சந்திக்கக்கூடிய நெருக்கடி, ஒவ்வொரு நோயாளியும் சந்திக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்றது அதை தனியா விளக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். அந்த பையனுடைய மனநிலை அப்படின்றதுதான் இதுல ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது ஒரு தொடர்கதையாக இதுவே ஒரு நோய் போல பலருக்கும் பரவி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கட்டி எடுப்பதுதான் தீர்வு அப்படின்னு போய்விட்டால் இந்த சமூகம் நாகரீக சமூகமா அப்படின்ற கேள்வி வந்துவிடும். இத சட்ட ஒழுங்கு பிரச்சனையா திசை திருப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஊருக்குள்ள வெவ்வேறு காரணங்களுக்காக கொலை நடக்கிறது. ஆதாயத்திற்காக கொலை நடக்கிறது, பெருமித கர்வம் அல்லது ஆணவம் தொடர்பான கொலைகள் நடக்கிறது, சாதி தொடர்பான கொலைகள் நடக்கிறது, மதம் தொடர்பான கொலைகள் நடக்கிறது, அல்லது திட்டமிட்ட கூலிப்படை கொலைகள் நடக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப சொந்த காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் அல்லது ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஆயுதத்தை எடுத்து தாக்குதல் நடத்துவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள சேராது. அது எதனால வருகிறது அப்படின்னா சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய மூடப்பழக்க வழக்கங்களிலிருந்து வருகிறது. ஒரு பதற்றத்திலிருந்து வருகிறது. இந்த பதற்றத்தை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இருந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பலரும் கூட ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இது எல்லாவற்றையும் சேர்த்து இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமே தவிர பொத்தாம் பொதுவாக இந்த பிரச்சனையை நாம சட்ட ஒழுங்கு பிரச்சனையா கருதணும் அப்படின்னா உண்மையான தீர்வு இதில் கிடைக்காது. அரசு தன்னுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து நேரடியாக துணை முதலமைச்சர் அவர்தான் அரசுடைய சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு போறாரு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு போறாரு. அரசனுடைய மூத்த அரசு மருத்துவர்கள் அத்தனை பேரும் அந்த மருத்துவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உடனடியாக எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. அப்ப இந்த விஷயத்தில் அரசு உரிய கவனத்தை செலுத்தி இருக்கிறது. ரெண்டாவது, செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவரோட நடக்கிற உரையாடல்ல நான் என் கையில வச்சிருக்கிற ஒரு பொருள் எடுத்து அவரை தாக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அலுவலகம் முழுக்க சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் அந்த மருத்துவ வளாகத்துக்குள்ள போறாரு. திரும்ப அந்த கட்டை எடுத்து பின்பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியே வர்றாரு. செக்யூரிட்டி டைட்டா இருந்த காரணத்தினாலதான் உடனடியாக அவங்கள போய் அந்த பையனை போய் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது செக்யூரிட்டி லேப்ஸும் கிடையாது. அப்ப இந்த சிக்கல் அப்படின்றது ஒரு தனி மனிதர் ஏற்படுத்திய சிக்கல். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே தென்படுகின்ற ஒரு ஒழுங்கின்மையின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல். இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில் மக்கள் நலனின் அக்கறை இல்லை என்றுதான் அர்த்தம். உடனடியாக குற்றவாளிய கைது பண்ணியிருந்தாலும் கூட அரசு மருத்துவமனையில அரசு ஊழியருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதற்கு பல தரப்பினர்களும் அவர்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்காங்க. கூடுதலாக விஜய் அவர்களே இந்த தமிழ்நாட்டுல யாருக்குமே ஒட்டுமொத்தத்துல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வேற கூறியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் நடிகர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குன்னு பேசுறாரு. அவர் நடித்த போக்கிரின்ற படத்தினுடைய காட்சி நேற்றிலிருந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்த்துட்டு தான் இவர் குத்திட்டாரு அப்படின்லாம் நான் அலிகேட் பண்ண விரும்பல. ஆனால் இயல்பா அந்த படத்துல அவங்க என்ன செய்யறாங்க,
இவர் போய் தன்னுடைய காதலிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு உள்ள போறாரு. அந்த மருத்துவர் வேற வேலையா இருக்கிறாரு. அந்த மருத்துவரை பிடிச்சு கையை கிழிச்சு விடுறாரு. இப்ப இது என்ன மாதிரியான மனநிலையை ஊக்குவிக்குது? அப்ப சமூக பொறுப்பு இல்லாம ஒரு திரைப்படத்துல இந்த மாதிரியான காட்சியை வைக்கலாமா? மருத்துவரை வந்து மருத்துவர் மீது தாக்குதல் நடத்துவது போல காட்சிகளை சித்தரிக்கலாமா? அப்ப இதெல்லாம் வந்து ஆபத்துக்கான போக்கு இல்லையா? அப்ப இதையெல்லாம் பொறுப்போடு பேச வேண்டிய கடமை இல்லையா? இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றத ஒரு முழக்கமாய் மாத்தி இருக்கிறாங்க. என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றத யாராவது முன்மொழிந்தால் தான் பரவாயில்லைன்னு நான் கேட்கிறேன். யாருமே பேச மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. 3 சம்பவங்களை அவர் பட்டியலிட்டாரு. போன வருஷம் மார்ச் மாதம், இந்த வருஷம் நவம்பர் மாதம், இந்த வருஷம் மே மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சம்பவங்களை அவர் பட்டியலிட்டார். இந்த 3 சம்பவங்களிலுமே தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப நடவடிக்கை எடுக்காம இல்ல, ஆனா அவர் என்ன எழுதுறாரு? எதுலையுமே நடவடிக்கை எடுக்கல, எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலன்னு எழுதுறாரு. அப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்றத அரசு மட்டும்தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஊடகங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத செய்தியா மாத்திரம் இல்லையா? அப்ப அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை விட்டு அந்த தாயாரிடம் போய் மைக்கை நீட்டுவது, இது என்ன மாதிரியான மனநிலை? வீரப்பனுடைய மனைவியிடம் போய் மைக்கை நீட்டினா கூட தன்னுடைய கணவன் உலகமாக உத்தமன் என்றுதான் அவர்களும் பேட்டி அளிப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து அதை அவங்க பேசுவாங்க. அது அவங்க தரப்பு வாதம். அது வந்து அதுவே நியாயமாக மாறிவிடக் கூடாது. அப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பிரச்சனையை தீர்க்க வழிகள் இருக்கும் பொழுது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல பூரா கமெண்ட் செக்ஷன்ல என்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களை முன்னெடுக்கிறாங்க. இது சரியான போக்கு அல்ல. நாம் வந்து சினிமாவுக்குள் வாழவில்லை, சமூகத்திற்குள் வாழுகிறோம். ஒண்ணும் இல்ல, நாளைக்கு வந்து நான் ஒரு அரசு ஊழியரா ஏதோ ஒரு ஆபீஸுக்குள்ள ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. அவரை வந்து நான் பாக்குறதுக்காக போறேன். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ரெக்கார்டு எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு 2-3 நாள் ஆகுது, டைம் ஆகுது, அவரால் எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னா உடனே நான் கத்தி எடுத்து நீட்டிடுறதா? அதுதான் தீர்வா மாறுமா? அப்ப அது இல்ல. இப்ப பாதுகாப்பு அப்படின்னா அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்னா அதை தண்டிப்பதற்கு கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களை பேசுவதன் மூலமாகத்தான் தீர்வை காண முடியும். இப்ப மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் மீது வயலண்ட் அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்னா அதை தடுப்பதற்கான சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை இந்தியாவிலேயே முன்னோடியாக உருவாக்கிய மாநிலங்கள்ல ஒன்று தமிழ்நாடு. 2008ஆம் ஆண்டு 48வது சட்டம், ஆக்ட் நம்பர் 48 ஆஃப் 2008, கலைஞர் தான் முதல்ல அந்த சட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றாரு. அதற்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் அதை கொண்டு வரல. அப்ப கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. அப்போ மருத்துவர்களின் பாதுகாப்பில் திமுகவுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றது முதல்ல மோசடியான கிளைம். இந்த சட்டத்தையே திமுக தான் முதலில் கொண்டு வருது, கலைஞர் தான் முதல்ல கொண்டு வர்றாரு. அதன் அடிப்படையில அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வலியுறுத்தணும். 2வது, இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா இப்போ எல்லா மருத்துவர்களுக்கும் பவுன்சர்ஸ் கொடுத்தா இது சரியா போயிருமா? அப்படி இல்லையே இந்த பிரச்சனை. இது சமூக பிரச்சனை. பாதுகாப்பு அப்படின்றது வேற, சமூக பிரச்சனையிலிருந்து வேற. இப்ப வர்ற எல்லாரிடமிருந்து மருத்துவரை பாதுகாப்பது அப்படின்னா மருத்துவரும் நோயாளியும் நேருக்கு நேரம் சந்திக்கிறதே தவிர்த்திட முடியுமா? அப்ப அப்படி செய்ய முடியாது. அப்ப இது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான். இதற்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு எதன் அடிப்படையில் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னா இதற்குரிய சிக்கலை அரசு அட்ரஸ் பண்ணணும். அரசு அந்த சிக்கலை அட்ரஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது. அதனால்தான் நேற்று அந்த மருத்துவர்களை நேரடியாக கூப்பிட்டு கலந்தாலோசனை நடத்தி இருக்கிறது. அந்த கலந்தாலோசனையுடைய விளைவாக அவர்கள் அறிவித்த போராட்டத்தை வாபஸ் பெற்று இருக்கிறார்கள். அப்போ அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது, கவனம் செலுத்தி இருக்கிறது. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல மருத்துவர்களுடைய போராட்டம் எத்தனை நாட்கள் நடந்தது? நானே அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் அந்த மருத்துவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவ்வளவு குறைகளை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதை களைவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபடுவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. இந்த அரசு அந்த முயற்சிகளையும் எடுக்கிறது அப்படின்னா அதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் சமூக வலைதளங்கள்லயோ அல்லது ஊடகங்கள்லயோ பேசாம பாதுகாப்பு வேணும் அப்படின்றத மட்டும் பேசுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். இன்னொன்னு, இதுல வந்து இதை பிரைவேட்டா மாத்தணும் அப்படின்ற ஒரு பயங்கர சதி திட்டம் இதற்கு பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் நாம் ஒரு விஷயத்தை பேச வேண்டுமே தவிர வெறுமன இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தலைவலிக்குது அப்படின்னா வந்து தைலம் தடவுனா போதும் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. இது சமூகம் சார்ந்தது. அப்ப மருத்துவர்கள் தரப்புலையும் சில பிரச்சனைகள் இருக்கும், நோயாளிகள் தரப்புல சில புரிதல் குறைபாடுகள் இருக்கலாம். அப்ப இது எல்லாவற்றையும் நாம் சமூகமாக உரையாடுவதன் மூலமாகத்தான் தீர்க்க முடியுமே தவிர அரசை குறை சொல்லித்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அது உண்மையான தீர்வை நோக்கி நம்மை நகர்த்தாது. அரசு மருத்துவமனைகள்ல இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக இவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கென்று பிரத்யேகமாக ஒரு அணியை உருவாக்கலாம். அந்த
ஒரு அலுவலரை நியமிக்கலாம், அந்த அலுவலர்கிட்ட போய் முறையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அப்ப அந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் எந்த எதிர்க்கட்சியும் தமிழ்நாட்டுல பேசல. அதிமுக பேசல, பாமக பேசல, பாஜக பேசல, தாவேகா பேசல, நாம் தமிழர் பேசல, யாருமே அதை பேசல. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது தீர்வு காணுவது அல்ல. இவங்களுடைய நோக்கம் என்பது இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்றது தானே தவிர தீர்வு காணுவது இவங்களுடைய நோக்கம் அல்ல. கண்டிப்பா சார். அது எல்லாமே ஒரு புற இருந்தாலும் கூட குற்றவாளியை ஆதரிக்கிற வண்ணம் ஊடகங்கள்ல வந்து தாயும் மிஞ்சின பாசம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல பரவிட்டு வருது. இத அரசு எப்படி எடுத்துக்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாவே வந்து இப்ப ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ண விதமும் இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ற விதமும் வேற. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய அல்லது பாதிக்கப்பட்ட அந்த நபரினுடைய பெயரை வெளியிடக்கூடாது, அவர்களுடைய வசிப்பிடம், அவர்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எதையும் வெளியில் பகிரக்கூடாது, அவர்களுடைய புகைப்படத்தை வெளியில் போடக்கூடாது அப்படின்னு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுல இருக்கு இல்லையா? அது மாதிரியான இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் அரங்கேற ஒருத்தர் திட்டமிடுறாரு அல்லது கொலை முயற்சியில ஈடுபடுறாரு அப்படின்னா அது தொடர்பான செய்திகளை எப்படி ஊடகத்தில் நாம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கூட அரசு சில வழிகாட்டுதல்களை உருவாக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறேன். அது தேவையும் கூட. ஏன் அப்படின்னா இப்ப இதுல வந்து இந்த நபர் பக்கம் வந்து என்ன வேண்டுமானாலும் காரணம் சொல்லலாம், ஆனாலும் கத்தி எடுத்து குத்தியது தவறு. இப்ப இதை விசாரிக்க வேண்டியது யாருடைய வேலை? காவல்துறையோட வேலை. அந்த வேலையில வந்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில அந்த அம்மாட்ட போய் மைக்க நீட்டி 16 நிமிஷம் அந்த அம்மா வந்து தந்தி தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குறாங்க. பேச முடியல, அவங்களால மூச்சு திணறுது. மூச்சு திணற ஒருத்தட்ட இவ்வளவு நேரம் பேட்டி எடுக்கணுமா? அவ்வளவு வெறியா நம்மளுக்கு நியூஸ் மேல இப்படி விளம்பரத்தை இப்படி ஒரு அவங்க நியாயம் அப்படின்னா இப்ப எப்படி வந்து நாளைக்கு வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னா தீவிரவாதிகள் நேரடியா போய் நீங்க தீவிரவாத தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்னன்னு கேட்பாங்களா? அப்படி கேட்டிருக்க அந்த ஊடகம் ஒண்ணும் இல்ல. இப்ப காஷ்மீர்ல வந்து பிரச்சனை நடக்குது, அங்க ஒரு சிலர் வந்து ராணுவத்துக்கு எதிராக போராடுறாங்க. ராணுவத்துக்கு எதிரான பயங்கரவாத வெளிநாட்டு தாக்குதல் என்பது வேறு, ராணுவத்துக்கு எதிரான உள்நாட்டு போராட்டம் என்பது வேறு. அந்த போராட்டக்காரர்கள்ட்ட என்னைக்காவது நம்ம மைக்க போட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன சார் அப்படின்னு எவனாவது போராடிட்டு இருக்கிறானா? ராணுவ வீரர் போய் அவங்களை சுட்டுக் கொள்றது தானே படமா எடுக்கிறான். அதே போல அந்த ராணுவ வீரர்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் வந்து அந்த ராணுவ வீரர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள் இல்ல? நிலபகரிப்பு புகார்ல இருந்து அவங்க மேல வந்து வன்கொடுமையிலிருந்து பல புகார்கள், பாலியல் வன்கொடுமை புகார்கள் வரைக்கும் இருக்கிறது. அதன் மீது எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அப்ப அந்த இதுல பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து என்னைக்காவது ஊடகங்கள் நம்மள பதிவு செய்ய விடுறாங்களா? விட மாட்டாங்களே. ஏன் விட மாட்டாங்க? அப்ப இதுல மட்டும் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னா யார் பாதிக்கப்பட்ட நபர்? அந்த டாக்டர் முதல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் தரப்புல வந்து அவங்க அம்மாட்ட போய் யாராவது மைக்க நீட்டு இருக்காங்களா? இப்ப இந்த அம்மாட்ட மைக்க நீட்டுறாங்க அப்படின்னா இப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்றது எப்படி அப்படின்னா இப்ப இந்த குற்றவாளி எங்கேயோ பதுங்கி இருக்கிறாரு, அவரை பத்தி ஏதோ ஒரு துப்பு கிடைக்குது, அந்த துப்பை துறப்புவதற்காக போலீசாலே நெருங்க முடியாத ஒன்றை பத்திரிகையாளர் நெருங்குறாரு அப்படின்னா ஒண்ணு காவல்துறைக்கு தகவல் சொல்றது, ரெண்டாவது அவர் அந்த தகவலை சேகரித்து வெளியிடுவது. இந்த தகவலை சேகரித்து வெளியிடுவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். எல்லா குற்றவாளிகளிடமும் போய் நீங்கள் இந்த குற்றத்தை செய்ததற்கான காரணம் என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? டெய்லி பைக்ல போய் செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்றவங்களுடைய வீட்டுக்கு எல்லாம் போய் உங்களுடைய மகன் எதனால இப்படி செயினை பறித்து விட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்களா? அது என்ன மாதிரியான வாதம்? அது காவல்துறையோட வேலை. அந்த அம்மாவே என்ன சொல்றாங்க, காவல்துறை வந்தாங்க, 3 பேர் திருத்திட்டு வர்றாங்க. ஆமா, அப்ப அந்த ஊடகவியலாளர் என்ன சொல்லி இருக்கணும்? அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்லணும்? இல்லம்மா, உங்க பையன் பண்ணது அட்டம்ப்ட் மர்டர் கேஸ் விசாரிக்கும் பொழுது அவர் ஏன் கொலை பண்ணாருன்ற ஆதாரத்தை அவங்க திரட்டணும். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மெடிக்கல் ரெக்கார்டுல தான் ப்ராப்ளம்னு சொல்றாரு, அதனால உங்க மெடிக்கல் ரெக்கார்டு தானே எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற அந்த விளக்கத்தை காவல்துறை சொல்லலைன்னா அதை பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த மைக்க நீட்டக்கூடிய ஊடகவியலாளருக்கு இருக்கு. அதை அவர் பேசவே இல்லையே. மாறாக அவங்க வந்து எமோஷனலா பேசுறாங்க. எல்லாருக்கும் எமோஷன் இருக்கு, யாருக்கும் எமோஷன் இல்லாமல்ல. அவர்கள் வந்து தப்புதான், அதாவது என் மகன் வந்து செய்தது தப்புதான் ஒப்புக்கொண்டார்களே. இல்ல, தப்புதான் அவங்கள போய் ஒத்துக்கிட வைக்க வேண்டியது ஊடகத்தோட வேலையா? மீடியா ட்ரையல் இதுக்கு பேரு. மீடியா ட்ரையல் அப்படின்றதுக்கும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப குஜராத்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படுகொலை நிகழ்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக. அதை போய் உள்ளுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்றத பத்தி தீசா செல்வாது உள்ள போய் ஒரு விஷயங்கள் எல்லாம் திரட்டி அதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணு முன்னாடி நடந்த ஒரு கொலை முயற்சி, அதில் கைது செய்யப்பட்ட நபர், அவர் வீடு எனக்கு தெரியுன்றதுக்காக அவர் வீட்டுல போய் மைக்க வச்சு
அந்த அம்மாவினுடைய எமோஷன்ஸை பதிவு பண்றதன் மூலமா காவல்துறையுடைய விசாரணைக்கு சட்டத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்குகிறார்கள் அப்படின்றதுதான். அந்த அம்மா தரப்பில் வந்து ஆயிரம் வழிகள் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. அந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் அவருக்கு தேவை. ஆனா இந்த மைக்க போட்டு பேட்டி எடுப்பதன் மூலமாக அந்த அம்மாவை வந்து ஒரு பக்கம் வந்து மகன் வந்து தாய்க்காக என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலே மனசுல எடுத்துக்கிறாங்க, அவங்களை போய் உட்கார வச்சு இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பதும் ஊடகத்தினுடைய வேலை அல்ல, அது ஊடகத்தினுடைய அறம் அல்ல. ஊடகத்தினுடைய வேலை என்பது என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றது குறித்து பாடம் எடுப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நம்முடைய சக ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பூதாகரமாகவும் அல்லது வந்து விற்பனை பண்டங்களாகவும் மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் சக ஊடகவியலாளராக நமக்கு இருக்கிறது அப்படின்றதுதான். இதுதான் நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். அந்த அம்மா தரப்பில் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. அரசு மருத்துவமனையா தனியார் மருத்துவமனையான்றது அவங்களுடைய சாய்ஸ். தனியார் மருத்துவமனை அப்படின்றது கடைசியா அவங்க எடுத்த சாய்ஸ். அரசு மருத்துவமனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க போறாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை வந்து தீர்ப்பது அப்படின்றது வந்து இந்த விஷயத்துல தீர்த்துடலாம். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேஷன்ஸ் இருக்கிறாங்களே மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க, புரிதல் குறைபாட்டின் காரணமாக ஒரு இடத்திலிருந்து மாறி இன்னொரு இடம், இன்னொரு இடத்திலிருந்து மாறி வேறு இடம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையாக இன்னும் தீர்வு கிடைக்காமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் இந்த சமூகம் என்ன தீர்வு வழங்க போகிறது? அப்ப இது வந்து ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படின்னாலே அங்க மைக்க வச்சு அவங்கள பேட்டி எடுத்து போடுறது அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஒரு எத்திக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல. இது உண்மையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது. இது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வை சிதைக்கின்ற வேலை அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மருத்துவரிடம் நோயாளிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து முடிவெடுப்பதற்காக அரசு ஒரு தனி ஆய்வு குழுவை அமைக்கலாம், அல்லது அதற்கென்று ஒரு அதிகாரியை நியமிக்கலாம் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும். அதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டும். ஆனால் அது எதை பற்றியும் நாம் வந்து பேசவிடாத சூழ்நிலைக்கு ஊடகங்களில் இருந்து இதை வந்து வேறு பக்கமாக திசை திருப்பி விடக் கூடாது அப்படின்றதுதான் நோக்கம். மற்றபடி கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறிவது அல்ல நம்முடைய நோக்கம். ரொம்ப தெளிவாக மருத்துவர்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல நாமும் மருத்துவமனை சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் பொருந்தி போகும் பொழுதுதான் ஒரு இடத்தில் அமைதி நிலவும். அந்த அமைதியில் குந்தகம் ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்வதற்கான சட்டப்பூர்வ வழிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் தீர்வு காண வேண்டுமே தவிர கத்தி என்பது தீர்வு அல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பல விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.